நடத்தி அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தாள் என்று சொன்னால், ஆன்மீகத்தால் தமிழை வளர்த்தவள் அவை பிராட்டி. அடுத்து காரைக்கால் அம்மையார், அவரை பற்றியும் சொல்லுவேன். ஏனென்று கேட்டால், இந்த பிரிவினைவாத சக்திகள் என் பாரத தேசத்தை வந்த பொழுது ஒரு சங்கிலி தொடரினுடைய பலம் எதிலே இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பிணைப்பிலே இருக்கின்றது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அளவற்ற சுதந்திரம், கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்று சொல்லி, அழகுக்கு புற விஷயங்கள் தான் ஒரு பெண்ணிற்கு அழகு என்று சொல்லி மக்களை மதிமயக்கி பெண்களை மதிமயக்கினார்கள். ஏன் ஒரு பெண்ணை மதிமயக்க வேண்டும்? சகோதரிகளை ஒன்றை சொல்கிறேன். ஒரு தேசத்தின் விடுதலை என்பது ஆண்களின் வளர்ச்சியை மட்டும் வைத்து அளந்துவிட முடியாது. ஒரு பெண் என்பவள் ஆதார சக்தியாக இருக்கிறாள். இந்த தேசத்தின் ஆதார சக்தியாக இருக்கிறாள். ஆண் இல்லையேல் பெண் இல்லை, பெண் இல்லையேல் உலகமே இல்லை. அப்படி ஆதார சக்தியாக இருக்கின்ற பெண்ணிற்கு எது அழகு தெரியுமா? அவளுடைய புற அழகை எல்லாம் சொல்லி இன்று வணிகத்தில் பல கோடி ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நான் சொல்கின்றேன், தன்னுடைய இல்லறை வாழ்வை துறந்த பொழுது ஒரு பெண்ணிற்கான அழகு ஆன்மீகம்தான் என்பதை உணர்ந்து தன்னுடைய வடிவத்தை இழந்து காரைக்கால் அம்மையார் தன் கணவன் கைவிட்டு போன பொழுது பேயுருவம் தாங்கி நமக்கே தெரியாது சிவபூதகணமாய் காட்சி அளித்து இன்று ஒவ்வொரு சிவ ஆலயங்களிலும் சிவபூதகணமாய் காரைக்கால் அம்மையார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், சகோதரிகளே, இந்த நேரத்தில் உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். ஒரு பெண்ணிற்கு எது அழகு தெரியுமா? ஒரு தேசம் விழுந்துவிடும் போதெல்லாம், ஒரு தேசத்தின் கலாச்சாரங்கள் கரைந்து விடும் பொழுதெல்லாம், ஒரு தேசத்தின் பண்பாடுகளை நொறுக்கும் பொழுதெல்லாம், ஒரு தேசத்தின் அடிநாதம் கூறுபட்டு பிளவுபடுத்தும் போதெல்லாம் எந்த ஒரு பெண் திமிரி எழுந்து என் தேசத்திற்காக பாடுபடுகிறாளோ அவள்தான் இந்த தேசத்தின் அழகு. அவள் அணிந்திருக்கின்ற ஆடை ஆபரணங்களோ நகை நட்டுகளோ பதவிகளோ அதிகாரமோ எதுவுமே இல்லை. என் தேசத்திற்காக எல்லாவற்றையும் துணிந்து நின்று என் தேசத்தின் அடிநாதத்திற்காக, என் இந்து தர்மத்திற்காக யார் பாடுபடுகிறார்களோ அவர்கள்தான் அழகு. அப்படி தன்னுடைய உறுதியால் பாடுபட்டவர் காரைக்கால் அம்மையார். தமிழால் இறைவனை துதிபாடினார். அடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் பொழுது இந்த மண்ணை காத்த குயிலியை பற்றி நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏறக்குறைய உலகத்தின் முதல் தற்கொலை போராளி என்று சொன்னால் அது என் தாய் வீரத்தாய் குயிலிதான். இன்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஏறக்குறைய தற்கொலை போராளி என்ற வார்த்தைகளின் பிரயோகம் எப்படி வந்தது தெரியுமா? 1939 ஆண்டு ஏறக்குறைய 2ஆம் உலக போர் சமயத்தில் ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடந்த நீர்மூழ்கி கப்பல் சண்டையிலே, யுத்தத்திலே ஜப்பான் வீரர்கள் நடத்திய முதல் தாக்குதல் தான் உலகத்தின் தற்கொலை தாக்குதல் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அது உண்மையல்ல. ஏறக்குறைய 160 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1780களிலே தன்னுடைய தன்னுயிர் தந்து மண்ணுயிர் காத்தவள் அன்னை குயிலி. நினைத்து பாருங்கள், இன்று சிவகங்கையை மீட்டெடுத்த அன்னை வேலு நாச்சியார் இருக்கிறார் என்று சொன்னால், வேலு நாச்சியாரின் வெற்றி, சிவகங்கை சீமையின் மண்ணின் வெற்றி குயிலியின் தியாகத்தால் விளைந்தது. எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை அல்ல, சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தவர், அவருடைய படையிலே சேர்ந்தவர், பின்னாளில் மிகப்பெரிய ஒரு விஷயங்களை எல்லாம் செய்தார். அவருக்கு வேலு நாச்சியார், அன்னை வேலு நாச்சியாருக்கு போர் பயிற்சி அளித்த சிலம்புவாதியாரினுடைய சூழ்ச்சியை அடையாளம் காட்டியவர் குயிலி. அதற்கு பின்னால் ஒருமுறை அன்னை வேலு நாச்சியார் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவளை குத்த முயன்ற ஒருவரிடமிருந்து அவளை காப்பாற்றியவள் தாய் குயிலி. அதற்கப்புறம் வேலு நாச்சியாரும் வெள்ளச்சியும் தப்பியோடும் பொழுது அவளை ஆங்கிலேயர்கள் பிடித்த பொழுது ஆங்கிலேயனுடைய கையை குருவாளால் வெட்டி அடுத்த நிமிடமே அவளை காப்பாற்றியவள் குயிலி. ஆனால் குயிலியின் தியாகம், குயிலியின் அறிவு கூர்மை எதில் நிலைத்து இருக்கிறது சொன்னால், ஏறக்குறைய சிவகங்கை சீமையை ஆங்கிலேயரிடம் எந்த மண்ணையெல்லாம் இழந்தாலோ அந்த அனைத்து மண்ணையும் வேலு நாச்சியார் மீட்டாள் என்று சொன்னால் அதற்கு குயிலியின் தியாகம் மிகப்பெரியது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வரலாற்றின் பக்கங்களில் குயிலியை பற்றிய குறிப்புகள் அவ்வளவாக இல்லை, இப்பொழுதுதான் வர ஆரம்பித்திருக்கின்றது. மிகப்பெரிய சண்டை, போர் படை தயாராக இருக்கிறது வேலு நாச்சியாருக்காக. திப்பு சுல்தானின் படை வந்திருக்கின்றது, கோபாலநாயக்கரின் படை வந்திருக்கிறது. வீரத்தின் விளைநிலமாம் எனது மருது சகோதரர்களின் படை வெளியே காத்துக் கொண்டிருக்கின்றது.
இவ்வளவு படைகளும் திரண்டிருக்கின்ற பொழுது குயிலியின் தலைமையிலே வாள்படை தயாராகி இருக்கிறது. வாள்படை